வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ நான் உங்கள் மணி. ஸோ இந்த வீடியோ மெயினாக எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் எடுத்துனுமே ஒரு திக்குச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IBPS POவில் நம்ம எல்லாருமே ரீசனிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும். ஸோ எல்லா பேருமே பஸ்ஸில் கஷ்டமாக கேட்டாங்க போட முடியல அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேபி நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம யாருமே ப்ராக்டிஸ் பண்ணலையோ அப்படின்ற டவுட் இருக்கும். சில பேருக்கு வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பத்தலையாடா அப்படின்ற மாதிரி மண்டையில் ஒரு டமால் ஒரு அடி அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன மக்களே அப்படின்னா, நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலுமே நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா, பேசிக் கான்செப்டில் கொஞ்சம் லாகாக இருக்கும். கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாத்துக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் பேசிக் கான்செப்டில் லாக் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. என்னையா இவ்வளோ வருஷம் படிக்கிறோம், இவ்வளோ டெஸ்ட்டு போட்டோம், எல்லாமே பண்ணியாச்சு, இதுக்கு மேலே நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தோணிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக இந்த வீடியோ வந்து இருக்கும். என்னன்னா, நிறைய பஸ்ஸில் கேட்டோன்னே நமக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. நான் அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பஸ்ஸில் கேட்டோன்னே நமக்கு வந்து ஒரு பயம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் நம்ம ஸ்ட்ரக் ஆகிருக்கோம் அப்படின்ற ஒரு கிளியர் கட் ஐடியா நமக்கு வந்துருச்சு. சரி, அப்போ பஸ்ஸில் விட்டு மற்றது போடலாம் பார்த்தோன்னா, பஸ்ஸில் தானே கேட்குற, என்னடா பட்ட அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பயமே இருந்திருக்கு மக்களே. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம மொரட்டு செஷன் வந்து பிளான் பண்ண மாதிரி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு நான் மெமரி பேஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வரேன். அதான் முதல்ல நான் நோட் பண்ணியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மெமரி பேஸ்ட் அப்படின்றத உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன்ப்பா. என்ன நான் மெமரி பேஸ்ட் சொல்லி தரும்போது எப்படியெல்லாம் முதல்ல பிக் பண்ணணும் அப்படின்ற பேசிக்கையும் இனிமேல் நான் டீச் பண்ண போகிறேன். சரியா? ஸோ எப்பயுமே முன்னாடி பிளான் பண்ண மாதிரி முதல்ல 10 நிமிஷம் எல்லா வீடியோலையும் இன்னையில இருந்து ரீசனிங் உரிய பேசிக்ஸ் வந்து போகும்போது எல்லாருமே மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் நான் கணக்கு பண்ணி தான் நடத்துவேன். 10லிருந்து 12 நிமிஷம் வரைக்கும் பேசிக், ஒவ்வொரு கான்செப்டில் இருக்கக்கூடிய பேசிக் சொல்லித்தரேன். எப்படி பஸ்ஸில் பிக் பண்ணி அடிக்கணும், எப்படி பேசிக்காக முதல்ல பஸ்ஸில் அப்ரோச் பண்ணுறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சும்மா இந்த நான் ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு நான் எதுவுமே பார்க்காம நான் வந்து சால்வ் பண்ணிடுவேன், பாசிபிளே இல்லாமல் நான் போடுவேன் அப்படின்ற வேலைக்கெல்லாம் இனிமேல் காலமே கிடையாது. இப்போ பண்ண தப்பை நம்ம எதில் பண்ணக்கூடாது, SBA-POவில் இந்த தப்பை பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, பேசிக்காக ஒரு பஸ்ஸில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ இன்னையிலேருந்து அந்த பிளான் வந்து போகும். அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரே நிமிஷம், CA relevant. ஓகே, CA relevant அப்படின்னு பார்க்கறச்ச, ஸோ முதல்ல நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயின்ஸுக்கு படிக்க போகிறோம். ஸோ மெயின்ஸுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன தான் வந்து மெயின்ஸில் வந்து நீங்கள் குவான்ஸ் என்ன தான் முக்கி படித்தாலும், ரீசனிங் என்னென்ன தான் முக்கி படித்தாலும், அது என்ன பண்ணும் அப்படின்னா, சின்னதாக ஒரு வேலையை காட்டி விட்டுரும். ஸோ அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த அட்டம்ப்டை வந்து கொடுக்க முடியாத பட்சத்தில் நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னா, ரீசனிங் கிடையாது, குவான்ஸும் கிடையாது. ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு ஆயுதம் தான். அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸில் மேக்ஸிமம் மார்க்கை நம்ம வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கு என்ன சார் அப்படின்னா, எனக்கு இன்டெப்த் நாலேஜ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்குறாங்க, ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க, அப்படி கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம புலம்பி இருக்கோம்ல. ஸோ என்ன மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டெப்த்தான கான்செப்ட்ல இருந்து கேள்விகள் வந்துருக்கு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ரிலவெண்ட்டாக வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ட்விஸ்ட் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 6 மாதத்துக்கு அதிகமான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ மாதம் CA படித்தா எனக்கு போதும் சார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டெய்லி CA ரெகுலராக படித்தா யூஸ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ எவ்வளோ மாதம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ மாதம் CA படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 6 மாதம் அப்படின்ற காலத்துக்கு ஒரு பெரிய தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிட்டாங்க. 6 மாதம்லாம் பத்தாது அப்படின்ட்டாங்க. ஸோ மினிமம் ஒரு 8 மாதங்கள் வரைக்கும் நம்ம இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். அதுக்கு என்ன சார் பண்ணுறது, டெய்லி CA படித்தா போதுமா அப்படின்னா, அப்சல்யூட்லி டெய்லி CA இஸ் இனஃப் அப்படின்னு சொல்லுவேன். டெய்லி CA படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரீகால் நிறையா கொடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ இன்னிலேருந்து டெய்லி CAல நான் என்னோட சார்பில் இருந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல்ல மாதிரி ஒரு 6 மாதம் CA வந்து இருக்குல்ல, முன்னாடி இருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்தையும் பிக் பண்ண போகிறேன். ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தினுடைய 15 இம்பார்ட்டன்ட் கேள்வியிலிருந்து, அதாவது 5லிருந்து 10 கேள்வி வரைக்கும் நான் இனிமேல் இன்க்ளூட் பண்ணுவேன். அது எந்த மாதம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் முன்னாடியே. நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அந்த மாதத்தை வந்து ரீகால் பண்ணி வச்சுருங்க. அதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின், ஒரு 6 கொஸ்டின் அப்படின்றத நான் பிறக்கி பின்னாடி போகிறேன். அப்போ டெய்லி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 6 மாதம் நியூஸை நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுடைய ரெகுலர் CAலேருந்து, அதாவது டெய்லி CAலேருந்து இனிமேல் 6 மாதத்தோட CAவை நீங்கள் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பான முறையில் இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக
யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்கமிங் மெயின்ஸுக்கு. அதே மாதிரி வீக்கெண்டில் ரிவிஷன் வந்து இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகிறோம். சிஏவுக்கான ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாவது எப்படி அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இரவு 7 மணியில இருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கான ரீகார்டிங் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 7 to 9 கண்டிப்பான முறையில் ரீகார்டிங் செஷன் வந்து கொண்டு போகலாம். அதே மாதிரி வீக்லி ரிவிஷன் எல்லாமே அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆயிரும் மக்களே. இது பக்காவான ஒரு பிளானாக இருக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங்கில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மெமரி பேஸ்ட் வந்து போகும். நாளையிலிருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மொரட்டடி செஷன், அதாவது டுமில் பார்ட் ஆஃப் மொரட்டடி செஷன்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, மெயின்ஸுக்கான ஒரு அவேர்னஸ், மெயின்ஸுக்கான ஒரு கண்டென்ட் வந்து உள்ள வந்து இடம்பெறும். ப்ரிலிம்ஸும் இருக்கும், மெயின்ஸும் இருக்கும். அப்படியே மாற்றி நம்ம வந்து போட்டுட்டு வருவோம். இதுதான் மக்களே பிளான். இதுக்கான டைம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான டைம் நான் எப்போ பிளான் பண்ணேன் அப்படின்னா, ஸோ சாயந்தரம் 4 மணியில் 5 to 6 வந்து நான் 5 மணிக்கு நம்மளுடைய டெய்லி சிஏ கரண்ட் அஃபேர்ஸ் அது வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நம்மளுடைய மொரட்டடி செஷன் வந்து இருக்கும். அப்போ 5 to 6, 6 to 7 யாரோட டைம் அப்படின்னா உங்கள் மணியோட டைம். ஸோ எல்லாருமே வந்துருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ் வந்து பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது வந்து நீட் இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னையிலேருந்து நம்மளுடைய IBPS PO and SBPOக்கான கிராஷ் கோர்ஸ் நம்ம ஆப்பில் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ தான் கண்டென்ட் எல்லாம் எடுத்து முடிச்சேன் மக்களே. மொத்தமாக வந்து எல்லா கண்டென்ட் இப்போ தான் எடுத்து முடிச்சேன். ஸோ ஆப் கிளாஸ்க்காக தயாராகிட்டு இருக்கேன். ஸோ 3 மணிக்கு நம்மளுடைய ரீசனிங் ஆப் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே வந்துருங்க. ஸோ இன்னைக்கிலேருந்து நம்மளுடைய ரெகுலராக சிஏ வந்து போயிட்டு இருக்கும். ஸோ ஏதாவது ப்ரிலிம்ஸ் வந்து போனால் வந்து மட்டும்தான் சிஏ வந்து நிப்பாட்டினேன். அன்லஸ் அதர்வைஸ் நம்மளுடைய சிஏ நிற்காது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணலாம், ஜாலியாக படிக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. டாடா பை பை. ஸோ சாயந்தரம் 5 மணிக்கு உங்களை லைவ்ல வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. டாடா பை பை.